ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உளுந்த வடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காம சூப்பராக வரும். அது எப்படின்னு சொல்கிறவாங்க. அதுக்கு 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசியை ஒன்றாவே நான் ஊற வச்சுட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவை கூட ஆட் பண்ணலாம். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது ஐஸ் கியூப் ஆட் பண்ணி அரைங்க, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் தெளித்து ஆட் பண்ணி எடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட சாப் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் குருமிளகு, இஞ்சி வந்து திருவி சேர்த்துருக்கேன். நம்ம திருவோம் இல்லைங்களா, காய்கறி திருவோம்லாம் அதில் திருவி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். கையில் மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே டைரெக்டாக போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆயிலில் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் கூட பின்னாடி வச்சு போடலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வடை சூப்பராக வரும். இதில் என்ன டிப்ஸ்னால், உப்பு மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அதுவும் உப்பு கலந்துட்டிங்கன்னா உடனே சுட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம ஃபைனலாக நம்மளோட மெத்துன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.